இறப்பதற்கு முன் கவுண்டமணி அவர்கள்ட்ட கவுண்டமணி அவர்களோட மனைவியான சாந்தி அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கவுண்டமணி அவர்களே தான் ரொம்பவே எமோஷனலாக அங்கே ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபல காமெடி நடிகர்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் ஆக்டர் கவுண்டமணி அவர்கள். அவரோட மனைவி சாந்தி அவர்கள் இன்னைக்கு காலையில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கவுண்டமணி அவர்களோட மனைவியான சாந்தி அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு மாறி மாறி தான் இருந்திருக்காங்க. குறிப்பா கடந்த சில மாதங்களா அவங்க படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. அப்ப கவுண்டமணி அவர்கள் அவங்க மனைவிய பார்த்துக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு. குறிப்பா நிறைய நேரம் அவங்க மனைவி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராமா. அந்த மாரி டைம்ல அவங்களோட மனைவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "கிட்டத்தட்ட எனக்கு வயசு 65, உங்களுக்கு 85. உங்கள விட நான் வயசு கம்மி. ஆனா எனக்கு உங்களுக்கு முன்னாடியே இந்த மாரி ஆகிருச்சு. என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா உங்கள யாரு பார்த்துப்பா? நம்மளோட 2 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆகிருச்சு. அவங்கவங்க குடும்பங்கள பார்க்க போயிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள பார்க்குறதோ, இல்ல நீங்க போய் அங்க இருங்கனாலோ, அது நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். நான் இருந்துட்டா பரவால்ல. ஒருவேளை நான் எனக்கு ஏதாவது ஆகி இல்லாம போயிட்டேன் அப்படின்னா, என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி அடிக்கடி ரொம்பவே எமோஷனலா கவுண்டமணி அவர்கள்ட்ட சொல்லுவாங்களாமா. அண்ட் அப்பலாம் கவுண்டமணி அவர்கள், "அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நீ என் கூட தான் இருப்ப." அப்படிங்கிற மாரி தான் ஆறுதல் சொல்லி வந்திருக்காரு. பட் நேற்று இந்த மாரி யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு விஷயத்த தான் கவுண்டமணி அவர்கள் சொல்லி சொல்லி எழுதியிருக்காரு. அதாவது என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அண்ட் இப்போ நீ என்னை விட்டு போயிட்ட, என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா கதறி எழுதியிருக்காராமா. அண்ட் இதை கேட்டே கவுண்டமணி அவர்களோட பொண்ணுங்களும் சரி, அங்க வந்திருந்த நபர்களும் சரி, ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கதறி கண் கலங்கி எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கேட்கும்போதே நமக்கு கண் கலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ராம்குமார் அவர்களோட இயக்கத்துல எஸ்டிஆர் அவர்களோட 49வது படத்தோட பூஜை சமீபத்துல தான் நடைபெற்று இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவரோட முந்தைய படமான பார்க்கிங் மிகப்பெரிய ஒரு ஹிட். அதே மாதிரி சிம்பு அவர்களுக்கும் ரசிகர்கள் படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சந்தானம் மறுபடியும் காமெடியனா இந்த ஒரு படத்துல ஆக்ட் பண்ண போறாரு. அண்ட் சமீபத்துல தான் அதெல்லாம் உறுதி பண்ணியிருந்தாங்க. அண்ட் சந்தானமும் சரி, நடிகர் எஸ்டிஆர் அவர்களும் சரி, இந்த ஒரு படத்துல காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்க போறாங்களாமா. ஆரம்பத்துல சந்தானம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ப்ரொஃபஸரா இருக்குமோ, இல்ல வேற ஏதாவது கேரக்டரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். பட் சமீபத்தில் வந்திருக்க தகவலின்படி சந்தானம் அண்ட் எஸ்டிஆர் இவங்க 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்டா தான் பண்ண போறாங்களாமா. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட். குறிப்பா அவங்களோட காம்போ அப்படிங்கிறது காமெடி ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறுபடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அந்த ஒரு வைப் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதே வைப் வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு காம்போக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.